60களின் திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்ப கொண்டு வருவேன் என்று முதல்வர் பேசினதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றதா இருக்கட்டும், மாநில உரிமை மறுக்கப்படுவதா இருக்கட்டும், இந்தி திணிப்பா இருக்கட்டும், பின்னால மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு நடைபெற்ற விவாதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன? மாநிலத்துக்கு இந்த உரிமைகள் இருந்தால்தான் தேர்ந்தெடுக்கின்ற மாநில அரசுக்கு உரிமை வேண்டும் என்பதை மையமாக வச்சுதான் இந்த அரசியல் பேசப்பட்டது. அப்போ அதிகாரத்துக்கு மக்கள் நலத்திட்டம் செஞ்சு அப்படியா செல்வாக்கு பெற்றாங்க? இல்லை இஸ்திரி பொட்டியை தான் பொருள் கொடுத்தா? இல்லை. இந்த அரசியலை ஒவ்வொரு சலூன் கடை டீ கடை வரைக்கும் இதை பேசி இந்த அரசியல் செல்வாக்குக்கு மக்களை ஆட்படுத்தித்தான் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. இந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருவது பற்றி பேசும்போது இந்துத்துவம் பற்றிய பேச்சே வரல. மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பது பாரதிய ஜனதாவின் கொள்கை. சமீபத்தில் இதை பற்றி கிறிஸ்டோபர் ஜெஃபர்லோ அவர் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்காரு. 1957 ஜனசங் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ இருக்குது. எங்களுடைய நோக்கம் யூனிட்டரி ஸ்டேட், மொழிவாரி மாநிலங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், இது தேசத்துக்குள் பல தேசங்களை உருவாக்கும், இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு திருத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கு கீழே அப்போ அதனால நாங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் அல்ல, மாநில அரசு என்று ஒன்றே இருக்கக்கூடாது, அதைத்தான் மோடி அரசு படிப்படியாக அமல்படுத்துகிறது. இந்த மையப்படுத்துதல் என்பது வேறு, இந்துத்துவாவை கொண்டு வருவது வேறு அல்ல. தலைக்கு ஒரு சீயக்கா தாடிக்கு ஒரு சீயக்காலாம் தேவையில்லை. சென்ட்ரலைஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது இந்துத்துவ மேலாதிக்கத்துக்கு வழிவகுக்கும். பாஜகவுக்கு முன்னால் பதவியில் இருந்த காங்கிரஸ் நாங்கள் மதசார்பற்ற கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அந்த காங்கிரஸ் என்ன செய்தது? இந்த மையப்படுத்துதல் எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சு தீவிரப்படுத்தி பல நடவடிக்கைகளை எடுத்தது எதுன்னாக்கா காங்கிரஸ். ஆனால் தன்னை அது மதசார்பற்ற கட்சியாக சொல்லி கொண்டது. பிஜேபி ஆட்சிக்கு 2014 மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களுடைய ஆயுதமாக பயன்பட்டது. புளூரலிசத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கடந்த காலத்தில் இதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பிஜேபிக்கு இந்த ஆயுதங்களை எல்லாம் தீட்டி கையில் கொடுத்திருக்கிறது. அதை உணர்ந்து, தவறை உணர்ந்து அவர்கள் பேச வேண்டும். இதெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் போய் யூபியில் பேசுங்க, பீகாரில் பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு எச் டி குமாரசாமி காங்கிரஸை மிரட்டுறாரு. ஏன் பேச முடியாதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எப்படி இந்தி திணிப்பு தவறு என்று பீகாரிலோ யூபியிலோ நம்ம பேச முடியுமோ, அதுபோல் இந்த மாதிரி இந்த வாக்கு சதவீதத்தை வாக்கு பிரதிநிதித்துவத்தை மேத்தமேட்டிக்கலாக பார்க்க முடியாது. இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு, இப்படி தான் பிரிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, நாங்கள் கூட ₹1 வரி கொடுத்தா எங்களுக்கு 29 காசு தான் கொடுக்குறாங்க, திரும்ப எனக்கு ₹1 திருப்பி கொடு, யூபிக்கு கொடுக்காத, பீகாருக்கு கொடுக்காதன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. மாறாக எங்களுக்கு ரீசனபிளாக 40 காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை கொடுங்க. ஆனால் அப்படி கொடுக்குற காசில் அவர்கள் முன்னேறவில்லை. 30 காசுகளை மட்டும் பெறுகின்ற தமிழ்நாடு மனித வள குறியீட்டில் முதல் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் ₹3 வாங்குறவங்க ஏன் பின்தங்கி இருக்கிறீங்க என்பதை வட இந்திய மக்களுக்கும் புரிய வைக்க முடியும்.